நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்களே மற்றும் நண்பர்களே, வீடியோக்கு ஒரு வணக்கம். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிறதுல நாளை இன்னைக்கு சண்டே. ஸோ மேட்ச் ஆட போகிறேன். அந்த பல்லுக்கு ஒரு குளியில் போட்டு காலைல காப்பி போட முடியாது. ஸோ சத்துடி ஓட்ஸை சுட சுடா வச்சிருந்தாங்க, அதை லோட் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு 2 மேட்ச் இருக்கு. வீட்டு கொஞ்சம் மேலே கீழே வந்து ஸோ கண்டிப்பாக ரோல் பண்ணி ஆகணும். இன்னைக்கு மொத்தம் 2 மேட்ச் இருக்கு. நல்லா காலைல மேட்ச் ஏறக்கூடாது. டீமோட பேர் ரைசிங் 11. ஸோ அவங்க கூட தான் காலைல மேட்ச். டாஸ் வின் பண்ணது அவங்க தான். காலைல அவங்களே போலிங் எடுத்தாங்க. எங்களுக்கு உச்ச வெயில் ஆட விட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வெயில் கிடந்து நல்லா காஞ்சிட்டோம். மேட்ச் ஒரு நிலைமை எப்படின்னா, நாங்கள் பேட்டிங் மேலே ஒரு 150 அடிச்சோம். இந்த பக்கம் பாண்டியனை வந்து 5 விக்கெட் எடுத்து மேட்சை முடிச்சுட்டு போயிட்டேன். பேட்டிங்ல நல்லா சப்போர்ட் பண்ணாரு, bowlingலயும் நல்லா சப்போர்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப நேரம் இழுத்தனால உடம்புல ரொம்ப டயர்டு. மேட்ச் முடிச்சு சாப்பாடு வாங்க இடத்துல நம்ம அண்ணன் ஸ்பான்சர் பண்ணி குடிப்புக்கு ஏதோ ஒரு ஜூஸ் வாங்கி வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் மதுரை விட்டு அண்ணனுக்கு இல்லை கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். ஹெல்த்தி சாரி, காலைல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு மெயின்டைன் போட்டேன். கட் பண்ண செகண்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னா, டாஸ் யார் வின் பண்ண எனக்கு கிளியரா தெரியல. எப்படியே பேட்டிங் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்து சாப்பாட்டையும் போட்டு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 203 சம்திங் அடிச்சிருந்தோம். அதனால பேட்டிங் கொஞ்சம் முதல்ல இறங்கினவங்க எல்லாம் கொஞ்சம் பட்டப்பட்டான்னு விக்கெட் வந்து, அதுக்கப்புறம் ஜெகன் நம்ம சந்துரு பையனும் அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணினால இடையில கொஞ்சம் ரன் வந்து உள்ள மாதிரி சாயங்காலம் போலிங்ல பட்டப்பட்டான்னு போட்டு முடிச்சிட்டோம். டேவோட 2 மேட்ச் நாங்கள் தான் வின் பண்ணோம். வீட்டுக்கு வந்து வேவ் அடிச்சு ஊத்திட்டு இருந்தேன்னா, அப்போ ஒரு சசி பையன் இடையில வந்தான். கையை ஷேக் பண்ணிட்டு இருந்தேன். அவன் ஒரு வித்த காணிச்சிட்டு இருந்தான். அந்த பள்ளையை பிடிச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் போட்டேன்னா ஓகே, உடம்பு இதமா இருக்கும். நமக்கு ஒரு குளியல போட்டேன். வீட்டில் மந்தி வச்சிருந்தாங்க. அது தேவையான விஷயங்கள்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ அதை ரீஸ்டாக் பண்ணும். தண்ணி சாதனங்கள் வேற கொஞ்சம் சாதனங்கள். நாளையிலேருந்து காலேஜ் திறக்குது. நிலமை என்ன, நான் தாடி எடுத்தே ஆகணும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் எடுத்து வீட்டில் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் வருது. அது வரையும் நல்லா இருந்தா ஓகே. கடைசியாக குடிப்புக்கு பாலை போட்டு நாளை முடிச்சிட்டேன். செம டயர்டு. தூங்கி எடுத்து நாளைக்கு ப்ராக்டிஸ் வரணும். வரட்டா.